ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோ 3 வந்திருக்கு. இந்த ப்ரொமோ 3 பார்த்து உங்களுக்கு முதல் என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒருத்தங்க வந்து ஆமாம் வந்து ரெக்கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அந்த நேரத்துலேயும் வன்மத்தை கொட்டுற மாதிரி ஒரு சில பேர் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கடைசியில் கமருதீன் நம்ம சாண்ட்ரா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்குது. நல்ல விஷயந்தான். அதே மாதிரி விஜய பார்வதி அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, நான் பண்ணது ரொம்ப தவறுன்னு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெட் கார்டு காமிக்கப்படுது. அதுக்கப்புறமா வந்துட்டு திவ்யா வந்து போடு, அவங்க என்ஜாய் பண்ணுறதே திவ்யா தான். மற்றவங்களாம் ஷாக்காக இருக்காங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் திவ்யா வந்து உனக்கு நான் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் கமருதீன், இவன் வார்த்தை விட்டு ட்ரிகர் பண்ணி விடுறதால தான் நீ சொல்கிற உன்னோட கெரியர் முக்கியம்னு சொன்னனா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீன் இது வரைக்கும் விஜய் பார்வதி ட்ரிகர் பண்ணியாக பேசியிருக்காரு. அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அவராக பேசுகிறது தான். எவ்வளோ வாட்டி அவங்க வந்து தடுத்து விட்டுருக்காங்க. கடைசியில் ஆனால் வந்து விஜய் பார்வதியால் தான் வந்து கமருதீன் பேசின விஷயங்கள் எல்லாமே பேசினார்ன்ற மாதிரி நியாயப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, அதான் கொடுமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை வருது, விஜய் பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் வருது. அந்த நேரத்தில் என்ன செய்ய, போடி வெளியே போடி, முதல்ல நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்ட்டு போகிற தருவாயிலையும் திவ்யா வந்து அவங்களுடைய வன்மத்தை பயங்கரமாக வந்து கொட்டுறாங்க. அது முதல்லேருந்து தெரிஞ்ச விஷயங்கள் தானே. அதாவது இந்த பிக் பாஸ் விட்டு போகும்போது ஒரு சில பேர் வந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மனித நேயம். சரிங்களா, இவங்கக்கிட்ட வந்துட்டு அதாவது போகும்போது கூட அந்த வன்மத்தை பயங்கரமாக இருந்துச்சு. வினோத் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை இந்த அளவுக்கு நிற்க வச்சதே பாருதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்வதியை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி என்ன சொன்னார், நான் கண்டிப்பாக பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாண்ட்ரா, கண்டிப்பாக வாழ்க்கைக்கும் மறக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்ரா காதை மூடிக்கிறாங்க. நீ பேசுகிறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் கமருதீன் வந்துட்டு சாண்ட்ராவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. பயங்கர எமோஷனல் மூமெண்ட்டு. பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட வந்துட்டு எல்லாருமே வந்து ஷாக்காக தான் இருக்காங்க. நீ வெளியே போய் பாருன்றாங்க. ஆனால் போகிறவங்களை வந்துட்டு ஆக்சுவலாக போகும், அதாவது 2 பேரும் வந்துட்டு இப்போது அவமானப்பட்டு போகிறாங்க. கரெக்டாக 2 பேருமே வந்து அவமானப்பட்டு போகிற நேரத்தில் அங்கே கூட உங்கள் வன்மத்தை கொட்டணுமான்றதான் என்னோட கேள்வி. இது என்னடா இது போகும்போது கூடமா இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் ஒரு, அதாவது திவ்யா இது வரைக்கும் ஃபாலோ பண்ண கேமே அதுதான். இப்போ வந்து அதே இது வினோத் என்ன சொன்னார், அவர் சொல்கிற விதங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சபரி என்ன சொன்னார் கேளுங்க. அதே மாதிரி விக்ரம்லாம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. மற்றவங்க சுபிக்ஷாலேருந்து அரோராலேருந்து எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஆனால் திவ்யா மட்டும் பாரு வெளியில் போடின்றாங்க பாருங்க. அதுதான் கொடுமையாக இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவங்களுடைய நேரம் அதை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.